ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு சிக்கன் ரெசிபி ஜஹாங்கிரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் போல் இதை நல்லா ஊற விட்டுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போது அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம். தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இப்போ ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற அளவுக்கு இது நல்லா வேக விட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸை வந்து ஒன்றா எடுத்து எக்கில் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஸோ கோட் பண்ணி எல்லா சிக்கனையும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தவாவில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஃபுல்லாக இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷம் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. ஜஹாங்கிரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ நம்ம ஜஹாங்கிரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.